ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். திருவள்ளூருக்கு விடப்பட்ட ரெட் அலர்ட்டை வாபஸ் பெற்றிருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம். ஏற்கனவே சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் ரெட் அலர்ட் மதியம் 1 மணி வரை சென்னைக்கு விடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து திருவள்ளூருக்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று விடுக்கப்பட்ட அதி கனமழை எச்சரிக்கையை வாபஸ் பெற்றிருக்கிறது வானிலை ஆய்வு மையம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வானிலை ஆய்வு மையம் திரும்ப பெற்றிருக்கக்கூடிய இந்த அலர்ட் தொடர்பான தகவல்களை பதிவு செய்யுங்க. சென்னையை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கு விடுக்கப்பட்டிருந்த ரெட் அலர்ட் திரும்ப பெறுவதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் என்றால், குறிப்பாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது படிப்படியாக அடுத்த 12 மணி நேரத்துல வலுவிழந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல, தீவிரத்தை மெல்ல மெல்ல இழந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது இது திரும்ப பெறப்படுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களை தொடர்ந்து திருவள்ளூருக்கும் இன்று மிக கனமழை தான் பெய்யக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக திருவள்ளூருக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால ரெட் அலர்ட் விடுக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டது. தற்போது கனமழை என்ற அளவுதான் மழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பதால தற்போது இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது திரும்ப பெறப்பட்டு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது இந்த மாவட்டத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுச்சேரி ஆகிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது வடக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரை நோக்கி தென்மேற்கு நோக்கி மெதுவாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல அடுத்த ஒரு 6 மணி நேரத்துல அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய தீவிரத்தை தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்பு இருப்பதா தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக கடற்கரையை நோக்கி நகரும் போது அடுத்த 12 மணி நேரத்துல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் பலவீனம் அடைய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த காரணத்தால் தான் தற்போது அந்த திருவள்ளூருக்கான அந்த மழை வாய்ப்புல ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது திரும்ப பெறப்படுகிறது. இன்று வட தமிழகம் முழுவதும் இந்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், நாளை முதல் வட தமிழகத்துல படிப்படியாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரத்தன்மை குறைய தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே சமயம் நாளைய தினம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல ஒரு சில பகுதிகளில் மட்டும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், நீலகிரி, ஈரோடு, கோவை மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.